ஃப்ரெண்ட் அறிமுகமாகறான். அவன் ஹீரோயின் கிட்ட தப்பான இன்டென்ஷனோட பழக ஆரம்பிக்கிறான். அதோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் காமிக்கிறாங்க. அவன் நைட்டு தனியா ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது யாருனே தெரியாத ஒருத்தன் கத்தியில குத்தி அவனை கொலை பண்ணிட்டு இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவங்களோட பையனுக்காகவே அவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனும் இப்போ ஒரு ஹை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க. அவனை கொண்டு போய் கிளாஸ்ல டிராப் பண்ணிட்டு ஹீரோயின் அவங்க ஒர்க் பாக்குறாங்க. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு கூட ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்க அழகா இருக்கு. ஹீரோயினோட வீட்டுல காலிங் பில் அடிக்குது. யாருன்னு வந்து பார்த்தா அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்கான். இவன் போலீஸ் ஆபீசர் மட்டும் கிடையாதுங்க, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க மாதிரி தெரியுது. ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். இவனுக்கு ஏற்கனவே ஹீரோயின் மேல ஒரு தலையா காதல் இருந்திருக்கும் போல. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால இது அவனுக்கு ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன். பத்தாததுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போன அந்த கேஸையும் இவன் தான் விசாரிச்சுக்கிட்டு சட்டம் தன்னோட கடமையை கண்டிப்பா செய்யும், நீ வருத்தப்படாத டார்லிங் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அடிக்கடி இவன் வளைஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான். பட் அவங்களுக்கும் தெரியும் இவன் ஹீரோயினை அடிக்கடி சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்போதைக்கு அவங்களுக்கு புதுசா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவனை அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா ஹீரோயினோட பையனை எல்லாருமே அநியாயத்துக்கு ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவனால எதையும் எதிர்த்து கூட பேச முடியறது இல்ல. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான். அந்த மனசு கவலையினால இவனால சகஜமா இருக்க முடியாது. கூடி சீக்கிரம் தன்னோட மகனை இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே மீண்டு கொண்டு வரணுங்கிறது தான் ஹீரோயினோட ஒரே எண்ணமா இருக்கு. ஹீரோயினோட பையன் படிச்சிட்டு இருக்க அதே ஸ்கூலுக்கு புதுசா இன்னொருத்த வரான். அவன் ஹீரோயினோட மகனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகிறான். இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்றான்னு பார்த்தா ஹீரோயினோட போட்டோவை அவனோட பேக்ல இருந்து அவன் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஹீரோயின் பையன் கூட அவன் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். அது இல்லாம அவனுக்கும் அங்க ஒரு பொண்ணு மேல காதல் இருந்திருக்கும். பட் இவனுக்கு அந்த தயக்கத்தினால எதுவுமே சொல்லாம இருந்திருப்பான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவனுக்கு மாமா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பவும் கிளாஸ் முடிச்சு பையன் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான். அவன் இன்னும் வராதனால ஹீரோயின் வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் எப்போ வருவான்னு சொல்லி. அவன் அவனோட இப்ப புதுசா அறிமுகமான அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். இதனால் வரைக்கும் அவன் யாரையுமே இங்க கூட்டிட்டு வந்தது கிடையாது. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. தன்னோட மகனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா அவனோட மனநிலையில கொஞ்சம் மாற்றம் வருங்கிறனால இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்டை ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு இவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று செலிப்ரேட் பண்றவங்க மாதிரி அவன் சொல்ல ஹீரோயினுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க மகனோட ஃப்ரெண்டு மட்டும் தனியா எழுந்து ஒரு இடத்துக்கு போறான். எங்கன்னு பார்த்தா ஹீரோயினோட பையனோட பெட்ரூம் இருக்குல்ல அங்க போயிருக்கு. அவங்களோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகலையாங்கிற மாதிரி கேட்க அவன் அதை பத்தி எதுவும் பேசாம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயம் இவனோட அப்பனும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே இறந்து போயிட்ட இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை கேட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க. பார்ட்டி முடிஞ்சதும் அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்க பையன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி அவன் கேட்க இவங்க என்ன சொல்றாங்க, பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரியே தெரியுது, எதுக்கும் நீ அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி இவனுக்கு அட்வைஸ் பண்றான். அதே நேரம் அவனுக்கும் என்ன மாதிரியே அப்பா இல்ல, அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க உங்களோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறமும் பெருசா வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரிலாம் அவன் கேட்க ஹீரோயின் எதுவுமே பதில் பேசல. அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்களோட மகன் இந்த விஷயத்த சும்மா வர மாதிரி தெரியல. நீங்க சொல்லுங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி துருவி கேட்க வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா உன்னை எப்படி பாத்துக்கிறது, எனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட பையனும் அவனோட ஃப்ரெண்டும் கிரவுண்ட்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேம் தெரியாதுன்னு சொல்லியிருப்பான், இப்ப நல்லா விளையாடுவான். எப்படி உனக்கு இந்த மாதிரி திறமை இருக்குன்னு சொல்லி கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பழைய கோச் தான், இப்ப நான் அவர் கூட பேசுறது இல்ல, எதுனாலும் சொல்லி கேட்கும்போது இவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இவன் அதனால கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவர் ஏதோ பேசியிருக்கேன் இவன் கோவத்துல திட்டானா, அதனால இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சுங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இப்போ உனக்கும் எனக்கும் அப்பா கிடையாது, நம்மளோட வருத்தத்தை விட ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிற பெண்களோட வருத்தம் அதிகமானது, இந்த விஷயத்தை நம்ம வார்த்தைகளால சொல்லி விவரிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்களோட லக்ஸரியான ஒரு வீடு ஒன்று இருக்கு, அதை விற்கிறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டை வாங்குறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். யாருன்னு பார்த்தா ஹீரோயின் மகனோட ஃப்ரெண்டா ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல அவன் தான். அவன் எதுக்காக இங்க வரான்னு யோசிக்கும் போது இவனோட அங்கிள் ஒருத்தர் இருக்கான, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு தேவைப்படுது. அதை நடுவில் இவன் மீடியேட்டரா இருந்து அதை முடிச்சு கொடுக்கறதா ஹீரோயின் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டை பார்த்தா நீங்க பார்த்து கட்டின மாதிரி இருக்கு, எதுக்காக இதை விற்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அவங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இதை இன்னும் வச்சிட்டு இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் இதை கொடுத்துடலாங்கிற மாதிரி யோசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக இவன் அடிக்கடி ஹீரோயினோட வீட்டுக்கு வரதும் அவங்க கூட வலிஞ்சு பேசுறதுமா நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பையன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பான், இப்போ இவன் ஃப்ரெண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட மனநிலை கொஞ்சம் தேறிட்டு வருது, இதனால இவன் வீட்டுக்கு வரதை அவங்க பெருசா நினைக்கிறது. அது போக அவன் ஹீரோயின் கிட்ட வலிஞ்சிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது, இருந்தாலும் அவங்க கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு மொட்டை கடிதாசி ஒன்னு வந்திருக்கு, இவங்க கிட்ட ஃபிளிட் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. அந்த மெயிலுக்கு இவங்க ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயினோட பையன் அந்த இடத்துக்கு வந்து அவன் என்ன சொல்றானா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு நைட்டு டேட்டிங் போக போறதாகவும் அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களும் போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் யாரா ஏற்பாடு பண்ணதுன்னு பார்த்தா இவனுக்கு மாமா வேலை பார்த்துட்டு வேணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களும் போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் யாரா ஏற்பாடு பண்ணதுன்னு பார்த்தா இவனுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இதை பண்ணிருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து ஹீரோயினுக்கு பாதுகாப்பா வீட்டுல விட்டுட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவன் வெளியே கிளம்புறான். இவனை கூப்பிட்டு அவன் சீக்கிரட்டா
நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடாது, அப்படி பண்ணா மட்டும்தான் சில பல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி இவன் கெட்டு நாசமா போறதும் இல்லாம அவனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு டேட்டிங் போன அந்த காதல் ஜோடிகள் அவங்களோட நேரத்தையும் எதுக்காக போனாங்களோ அந்த விஷயத்த கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஹால்ல உட்காந்து புக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினை காணும். அவங்க எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பாத்ரூமுக்குள்ள குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவன் அங்க பக்கத்துல போய் நின்று அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வரக்கூடாது, அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் எதுவுமே சொல்றத கேட்கற மாதிரி இல்ல. சடனா இவனோட டி-ஷர்ட்டை கழட்டிட்டு இவனும் அந்த பாத்ரூம்குள்ள போற மாதிரி காமிச்சு கட் பண்றாங்க. டேட்டிங் போன யங் கப்புள்ஸ் காருக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு பக்கத்துல ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு, அதை எடுத்து இவன் குடிக்கிறான். ஆளு ஹைட் 4 அடி தான் இருப்பான் போல, ஆனா அவன் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அக்மார்க்கு அயோக்கியனே தோத்துருவான். அந்த அளவுக்கு வில்லங்க முடிச்ச டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஹீரோயினுக்கு அந்த மெயில் அனுப்பி இருக்கிறது யாரான்னு பார்த்தா அது இவன் தான் அனுப்பியிருப்பான் போல தெரியுது, ஆனா வேற ஒரு பேர்ல. அடுத்த நாள் ஹீரோயினோட பையனும் அவனோட ஃப்ரெண்டும் கிளாஸுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அங்க வர ஹீரோயின் நடந்து போன அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோயின் கூட வழக்கம் போல வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஆனா கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இந்த டிடெக்டிவ் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்கூல்ல ஹீரோயினோட பையன் ஒருத்தன் கூட டேட்டிங் போயிருப்பான்ல, அந்த பொண்ணு கிட்ட அவங்க கிளாஸ்ல இருக்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்ப புதுசா உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தனை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவன் ஒரு சைக்கோவோட மோசமான ஆளு, அவங்ககிட்ட எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதையெல்லாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கேட்கற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அந்த நிறைய மெயில் வந்திருக்கும்ல, அது வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆபீசர், அந்த ரியல் எஸ்டேட் டீம் லீடர் இருப்பான், அவன் கையில போயிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கல, உங்களை மாதிரி ஆளுங்க கூட பிசினஸ் பண்ணா எங்க மதிப்பு தான் கெட்டு போகுங்கிற மாதிரி அவங்க ஹீரோயினையும் கொஞ்சம் தப்பா பேசிடுறாங்க. இது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. அநேகமா ஹீரோயின் தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணாங்கல்ல, அவனோட அங்கிள் தான் இதை அனுப்பியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கம் அந்த விஷ பாட்டில் இருப்பான்ல, அவனை பத்தின உண்மையை ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் சொல்லியிருப்பான். அவனை போய் என் கிரவுண்ட்ல போட்டு அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஆபீஸ்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது, உங்க பையனையும் அவனோட ஃப்ரெண்டையும் நாங்க எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல ஹீரோயின் அங்க போறாங்க. இதுக்கு மேல இப்படி கிரவுண்ட்ல சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஹீரோயின் அவங்க மகன் கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதுக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி அவனுக்கும் அந்த பாய்ஸ் குரூப்ல தான் ரேகிங் நடந்திருக்கும், இது எல்லாத்தையும் நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இவன் அதை புரிஞ்சுக்காம, உங்களுக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்லாம சந்தோஷமா தான் இருக்கீங்க, புருஷன் செத்தது கூட பெரிய விஷயம் இல்லாம நீங்க உங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா மாதிரிலாம் பேச ஹீரோயினுக்கும் இவனுக்கும் பெரிய வாக்குவாதமே ஏற்படும். அப்போன்னு பார்த்து ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அந்த விஷ பாட்டில் இருப்பான்ல, அவன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஹீரோயினோட கெஸ்ட் ஹவுஸ் எங்கேயோ இருக்கும் போல, அங்கதான் நான் வெயிட் பண்றேன், வாங்க நம்ம 2 பேரும் ரகசியமா மீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினா அங்க போறாங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேயே இவங்க 2 பேரும் ஒரு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க. வெளியே காருக்குள்ள ஒருத்தி மொபைல்ல கேமரா வச்சு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும். அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே ஸ்டே பண்றாங்க. காலையில இருந்து பையன் அம்மாவை தேடி பாக்குறான், அவங்கள காணோம். ஹீரோயின் இப்ப தங்கி இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸை கிளீன் பண்றதுக்காக ஒரு லேடி வரா. அவளை மேல மாடிக்கு போக விடாம ஹீரோயின் தடுக்கிறான். இவங்க லெவன்லாம் சொல்லியும் கேட்காம அவங்க மேல போயிடுறான். அங்க அவனோட ஒரு சாக்ஸ் அவன் கழட்டி போட்டுருப்பான். இவன் என்ன நினைச்சுக்கிறானா, அப்போ நீங்க யாரோ ஒருத்தர் கூட அஃபேர் வச்சிருக்கிறது உண்மைதான் போல இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும், அதை பத்தி நான் எதுவும் கேட்டுக்க விரும்பலங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பையன் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிட்டு இருந்திருப்பான்ல, அவன் இவளை கூட்டு போய் அவ இவனை கூட்டிட்டு போய் ரகசியமா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி மொபைல்ல ஹீரோயினும் என்னோட ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வீடியோவை காமிக்கிறான். அவன் ஆல்ரெடி ரொம்ப மோசமான ஆள்னு சொல்லி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான், அதை யாருமே அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இவன் ரொம்ப டேஞ்சர் போல இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோவை இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டும், நீ எதுக்காக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணு சொல்லி இவன் கோச்சிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரான். இந்த வீடியோவை பார்த்துட்டு பரவாயில்லையே, நான் கூட நீங்க போட்டோ தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன், வீடியோ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை இவனோட போனுக்கு காப்பி பண்ணிக்கிறான். ஹீரோயின் அவங்களோட பிசினஸ் சம்பந்தமா ஒரு டீலிங் பேசிட்டு இருக்கும்போது ஆன்லைன்ல ஒரு வீடியோ ஒன்னு லீக் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா அது ஹீரோயினும் இவனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வீடியோ. இதை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆல்ரெடி அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேருக்கு மேல பார்த்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் எங்க வீட்டுக்கு வரான். இந்த கேஸ்ல இருந்து இவனை தூக்கிட்டாங்க, இதுக்கு மேல உன்னோட ஒய்ஃபை பத்தின ஹஸ்பண்ட் பத்தின அந்த விஷயத்தை என்னால ரிசர்ச் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த வீடியோ இப்ப வெளியே லீக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இதை சொல்ல இவன் உடஞ்சு போயிடான். ஏன்னா இவன் ஹீரோயினை உண்மையா காதலிச்சிட்டு இருந்திருப்பான். இவங்க அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்காம கேடு கட்ட ஒருத்தன் கூட இவங்க கனெக்ஷன்ல இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட பையனுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவனோட லவர் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். இவனும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். ஹீரோயினுக்கும் அதே லவரோட மொபைல்ல இருந்து மெசேஜ் வருது. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வரலன்னு சொன்னா உன்னோட பையன் திருப்பி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஹீரோயினும் பயந்துகிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு வீடியோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பா தன்னோட குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. யார் இந்த ஆள்னு பார்த்தா ஹீரோயின் கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்தா பாத்தீங்களா, அவனோட அப்பன் தான் இது. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு காரணம் நீ தான். நீ மட்டும் அவரு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருந்தா அவரும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாரு. உன்னோட புருஷனையும் நான் கொல்லாம விட்டுருப்பேன். இப்போ உன்னோட பையனையும் நான் கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இவன் வசனம் பேசிக்கிட்டு. அப்போ ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவன் தான் ஹீரோயினோட புருஷனா கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி. எதுக்காக ஹீரோயின் இவளோட அப்பன் கூட கரியா
பேசலன்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணியிருக்கான். ஆக மொத்தம் இந்த படத்துல இருக்கிற ஒருத்தனுக்குமே அவன் மொண்டாட்டி மேல ஆசை கிடையாது, அடுத்தவன் மொண்டாட்டி மேலதான் ஆசை. இப்படியே அவன் பேசிக்கிட்டு இருக்க கடைசியா என்ன சொல்றானா, உன்னோட பையனை நான் உயிரோட விட்டுறேன், அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எப்படி எங்க அப்பன் அவனோட கையை அறுத்துக்கிட்டு செத்து போனானோ அதே மாதிரி நீ செத்து போயிட்டானா அவனை விட்டுறங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி அங்க ஒரு கத்தியை தூக்கி அவனோட தொடையிலேயே குத்திட்டு ஓடிடுறான். போற வழியில அந்த போலீஸ் ஆபீசரை பாக்குறான். இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லிட்டு இப்போ தன்னோட மகனையும் ஏதோ பண்ண பாக்குறான்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஆளே இல்லாத ஒரு இடத்துல இந்த பையனையும் அவனோட லவரையும் இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். இவங்க அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் முன்னாலே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் அந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கான். அவனை தனியா இருக்கும்போது அந்த அரமெண்டல் சைக்கோ வந்து கத்திலே குத்திடுறான். இப்போ ஹீரோயினையும் கொலை பண்றதுக்காக அவன் போக ஹீரோயினோட பையன் என்ன சொல்றானா, உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு காரணம் அவர் தான், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு எப்படி இன்னொருத்தங்க காரணமாக முடியும், இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரிலாம் அவன் பேச இதெல்லாம் கேட்கக்கூடிய மென்டாலிட்டில அவன் இல்லை. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றானா, இவனோட கைத்துல ஒரு கயிறை மாதிரி ஒன்று போட்டு இவனை இழுத்து கீழே தள்ளி விட்டுறான். அவன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட ஹீரோயின் கண் எடுத்து இவனை ஷூட் பண்ணலான்னு பாப்பான். அப்ப அவன் பையன் என்ன சொல்றானா, நீங்க இந்த தப்பா பண்ணீங்கன்னா காலத்துக்கும் நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போறீங்க, இப்படி பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அமைதியாயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக அவங்களோட வாழ்க்கை பழையபடி நார்மலான ஒரு மூடுக்கு வருது. அந்த போலீஸ் ஆபீசருக்கு வேற ஒரு காலில் வேற அடிபட்டதுனால இப்ப அவரால் நடக்க முடியல. ரொம்ப நாளா அவங்க விற்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த லக்ஸரியான வீட்டையும் வித்துட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம்